முதல்வர் எம்ஜிஆருக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலே விஜயை தெரியாத பிறக்காத குழந்தையும் இல்லை. அதிகப்படியான மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அங்கே கடவுளும் இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்தை இன்றைய தினம் இந்த தமிழக மக்கள் மறுபடியும் நிரூபித்திருக்கிறார்கள். இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு அரசியல் ஞானிகளும் ஞாபகவான்களும் சொன்னார்கள், தலைவருக்கு 30 சீட்டும் கிடைக்காது, 10 சீட் தான் கிடைக்கும். நான் மட்டும்தான் என்னுடைய தனிப்பட்ட முகப்புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் 100 சீட் தாண்டும். ஜாம்பவான்களை பார்த்திருக்கிறீர்கள் என்று அண்ணனை பார்க்கவில்லை தானே நீங்கள் விலகாலும், இப்போதுதான் அண்ணனை பார்த்திருக்கிறீர்கள். அதுதான் அந்த ஜாம்பவான்களுக்கும் ஒரு மக்கள் நாயகனுக்கும் ஜனநாயகனுக்கும் உள்ள வித்தியாசம், அவ்வளவுதான். டிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே கட்சியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானாக இருக்கட்டும், எங்களுடைய வலிகளை இதுவரை இவர்கள் விற்றுத்தான் பிழைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு மிகவும் வலிக்கிறது. ஆனால் எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்களை பிடிக்குவதற்கு ஒரே ஒரு காரணம், இன்றை வரை தமிழனின் வலியை வித்து அரசியலுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வரவில்லை. இந்த நாம் தமிழர் கட்சி எவ்வாறு எல்லாம் ஒரு அரசியல் தலைவனை விமர்சிக்க முடியுமோ அவ்வாறு கேவலமாக விமர்சித்தும் வென்ற போது என் தலைவன் போன இடம் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கட்சி காரியாலயம். முதலும் கடைசியும் ஆசை முதல்வர் விஜய் அவர்களை கண்ணால் பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசை மட்டும்தான்.